வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான அன்பர்கள் மனவளக்கலையை பயின்று கொண்டிருக்கின்றார்கள். உலக சமுதாய சேவா சங்கம் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 600 அறக்கட்டளையை இதுவரைக்கும் உருவாக்கி இருக்காங்க. ஒரு 4-5,000 தவ மையங்கள் இருக்கு. இன்னும் உலகம் முழுவதும் பரவி இருக்கு. அதுக்கு என்று தனி ஒரு டைரக்டர் இருக்காங்க. வெளிநாட்டில் உள்ள அன்பர்களுக்கு மனவளக்கலை கற்றுக் கொடுப்பதற்கு அவசியம் அந்த கலை உலகம் முழுவதும் சென்று அடையும். அது எந்த அளவுக்கு முனைந்து செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் போற்றுதலுக்குரிய அருள்நிதி SKM மயிலானந்தன் ஐயா அவர்கள் அதை மிக சிறப்பாக தலைமையேற்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல துறைகளை ஏற்படுத்தி அதில் மூத்த பேராசிரியர்களை டைரக்டர்ஸாக போட்டு பணி நல்லா போயிட்டுருக்கு. அது மகிழ்ச்சியை தருது. நம்ம பங்குக்கும் வேதம் குழுமம் வெள்ளக்கு தக்க வீக்கம் என்பது போல முடிந்த அளவில் சிறப்பாக செல்வின் ஐயா அவர்கள் வேதம் குழுமத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதை மிக சிறப்பாக செய்து வர்றார். என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலையில் 1 மணி நேரம் ஏதோ உங்களோட பேசுறது. அந்த 1 மணி நேரம் பேசுறதுக்காக அவருக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் காலையிலிருந்து இரவு வரைக்கும் அது என்னென்ன ஏற்பாடு பண்ணோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு நான் என்னுடைய நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளால் முடிந்த அளவுக்கு மனவளக்கலையை கொண்டு செல்லும். இதில் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தா கூட உங்கள் மனசில் பதிய கட்டாயம் இதுதான். மற்றதெல்லாம் பயிற்சிகள். உடற்பயிற்சின்னு சொன்னால் உடலுக்கு தேவை, அது காமன் டு ஆல். தியானம் எடுக்காதவங்க கூட ஏதாவது ஒரு வகையில் யோகா செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும். தியானமும் ஜப தியானம் பண்ணலாம், உருவ தியானம் பண்ணலாம், எத்தனையோ தியான முறைகள் இருக்கு, எல்லாம் பண்ணலாம். அது எல்லா விதமான நீங்கள் யோகா மார்க் இந்தியாவில் நிறைய யோகா மார்க்குகள் இருக்கு. நீங்கள் யூடியூப்ல போனீங்கன்னா தெரியும். அது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. அதில் கிரியா யோகா இருக்கு, பக்தி மார்க்கத்தில் சிலதெல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் உச்சம்னு ஒன்று இருக்கு பாருங்க. அதை நான் உங்களுக்கு போன வாரம் கூட சொன்னேன். உச்சம் என்பது நீங்கள் எதை செய்றீங்களோ இல்லையோ ஞானம், அறிவில தெளிவு. அப்படின்னா எது நானாக பிறந்திருக்கு அல்லது எழுச்சி பெற்றிருக்கு அதை அந்த உண்மையை உணர்ந்து தெளிவதுதான் இதனுடைய உச்சம். தன்னை உணர்தல் ஞானம் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. புரிதலும் ஞானம் தான், அது ஞானத்தினுடைய முதல் படி. ஆனால் தன்னை உணர்ந்து அறிவதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க. தன்னை உணர்தல், ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப் இஸ் என்லைட்மெண்ட். அந்த என்லைட்மெண்ட் அதுக்கு நீங்க வரணும். இப்போ நீண்ட காலமாக நீங்க தியானம் பண்றீங்க, மகிழ்ச்சி அவங்களுடைய அழுத்தாய்வு, பிரம்ம ஞானம், ஆசிரியர் பயிற்சி எல்லாம் முடிச்சாச்சு. சில பல புதிய அன்பர்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஒரே நோக்கம் மனசுல இருக்கும், என்ன நான் உணர்ந்தே தீர்வு என்கிற ஒரு நோக்கம், தன்னை உணர்ந்து. அப்படி ஒரு வைராக்கியம் எடுக்கிற போது எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை கடந்து வருவதுதான் நம்முடைய முயற்சி. தன்னை உணர்வதற்கு தியானத்துல தான் உணர போறோம். ஆனா தியானம் முயன்று செய்யக்கூடியது அல்ல, அது வற்புறுத்தி செய்யக்கூடியது அல்ல. தியானம் என்பது இயல்பா நடக்கும். ஆனா அது இயல்பாக நடக்குவதற்கு மனதில் என்ன பலம் வேண்டும், அதான் மனபலம் என்று கொடுத்தாங்க மகரிஷி. மனவளக்கலை
மனதை பலப்படுத்தக்கூடிய கலை. சரி, மனம் வளமாயிடுச்சா இல்லையா? யார்கிட்ட போய் கேட்கறது? அப்படின்னா யாரிடமும் கேட்க வேண்டும். உங்க மனசு என்னைக்கு சமநிலை இழக்காம இருக்குதோ அன்று பலமாயிடுச்சுன்னு அர்த்தம். மனம் வளமாயிடுச்சுங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். நீங்களே வெளியில பல கோணங்கள்ல சமாதானத்திற்குரியவற்றையெல்லாம் அறிந்து உங்களை பக்குவப்படுத்தி ஒரு காலகட்டத்தில் மனம் சமநிலை அடைஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ மனம் வளமாயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிடணும். அதுதான் உண்மை. ரெண்டாவது, நம்ம சத்சங்கங்களில் சில விஷயங்களை புரிய வைக்கணும். ஏன்னா புரிதல ஞானத்தினுடைய முதல் படி. அது நிறைய விஷயங்களை நாம வாழ்க்கையில எப்படி வாழணும், அதிகம் கோவராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆசையை எப்படி சீரமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அகத்தாய்வுல நிறைய நாம டீல் பண்ணியிருக்கோம். எல்லாவற்றிலும் ரகசியமான ஒரு உண்மையை நாம புரிந்து கொள்ளணும். அது கொஞ்சம் சிரமமா இருந்தா கூட நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னொரு வேகம் வரும். எப்படி நான் என்ன உணரணும் அப்படின்ட்டு. அது ஒன்று, உலகம் முழுவதும் உள்ளவங்க கட்டாயம் தெரியும். இந்த தியரி ஆஃப் மித்தியான்னு ஒன்று இருக்கு. மாயா தத்துவம்னு ஒரு தத்துவம் வேத காலத்திலே இருக்கு. மாயா அதாவது உண்மைக்கு புறம்பான இலூஷன். அதாவது நீங்க ஒரு பொருளை பார்க்குறீங்க, ஒரு ஆப்பிள் பழம். ஒரு ஆப்பிள் பழத்தை ஆப்பிள் பழமா பார்க்கறோம், அது பேரும் வச்சு. ஆனா மாயா தத்துவம் என்ன அப்படின்னா, நீ பார்க்கறது உன் கண்ணுக்கு ஆப்பிள் பழம், ஆனா உண்மையில அப்படி ஒரு பொருள் அங்கே இல்லை. புரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு முன்னாடி உங்க கணவர் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாங்க. மாய தத்துவம் என்ன சொல்லுது? அப்படியே ஒருத்தர் அங்கே இல்லை இருக்காரு. அதான் மாயம். சிம்பிளா அது எப்படி ஏற்றுக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள். இதாவது தோற்றங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, தொட்டு பார்க்குறோம், இருக்கிறது உணருது. சரி, ஓரளவுக்கு இருக்கு. அந்த மாயா தத்துவத்துக்குள்ள கொண்டு போகாம வச்சுக்கிடலான்னு வைங்க. ஆனால் மிக மிக சிகரமான மாயா தத்துவம் என்னன்னா, நாம் யாருமே வாழவில்லை. we are not living. லாட் ஆஃப் லிவிங்னு ஒரு கேட்டகரியே கொடுத்தாலும் கூட உண்மை என்னன்னா நம்ம யாரும் வாழலையே. இன்னும் சொன்னா நம்ம யாரும் இன்னும் பிறக்கவே இல்லை. அப்படி சொன்னா புரியுதா? புரியாது. இப்போ மாயா தத்துவம் என்ன சொல்றது? நீ இன்னும் பிறக்கவே இல்லை. பிறக்காதவன் எப்படி வாழ முடியும்? எப்படி மரணத்தை சந்திக்க முடியும்? ரெண்டுமே கிடையாது. இது மாயா. எப்படி சொல்லுவாங்கன்னா, இது ஒரு கனவுக்கு ஒப்பானது. நேற்றிரவு தூக்கத்துல கனவு கண்டோம், நிறைய கனவு கண்டோம். பகல்ல எல்லாம் மறந்து போகும், 1-2 ஞாபகத்துக்கு இருக்கலாம். ரொம்ப கஷ்டமான கனவு, அல்ல ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய கனவு. சில கனவு ரொம்பவும் அற்புதமா இருக்கும், ஏண்டா கனவு போச்சு நினைக்கக்கூடிய அளவு இருக்கும். சில கனவு கஷ்டமா இருக்கும், போனது நல்லது. அப்போ விழித்ததும் நம்ம அந்த கனவுல கண்ட காட்சியெல்லாம் அப்படியே இக்னோர் பண்றோம். ஏன் இக்னோர் பண்றோம்? அது கனவு, உண்மையே இல்லை. அதில் பிச்சைக்காரனா வந்திருக்கலாம், ராஜாவா வந்திருக்கலாம், ரெண்டுமே கனவு. ஸோ கனவுன்னு தெரிஞ்சதும் அதை இக்னோர் பண்றோம். அது மாதிரி ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த பகல் பொழுது உன் மனசுல பல இன்பத்துக்குரிய துன்பத்துக்குரிய அலை வீசுது இல்லை? எதையோ நினைச்சு இன்பமா நினைக்கிறோம், அல்லது எதோ நினைச்சு துன்பமா நினைக்கிறோம், அல்லது நாளைக்கு என்ன ஆகுமோன்னு அச்சம் அடைகிறோம். இப்படி எல்லாம் மனசுக்குள்ள சில உணர்ச்சிகள்லாம் வருது, இன்ப துன்ப. இது எல்லாமே மாயை தான், கனவு தான். கனவே தான், அது உண்மை இல்லை, கனவுக்கு ஒப்பானது. இதுதான் மாயா தத்துவம். ஆனா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது நல்லா புரிந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டத்தில் ஒரு சிந்திக்கிற ஒரு வாய்ப்பும் செயல்படுத்துகிற ஒரு வாய்ப்பும் கிட்டும். திருப்பி சொல்றேன், மனிதன் யாருமே மனுஷன்னு சொல்ல முடியாது. நீ சிங்குலர்ல தான் சொல்லணும், தப்பா எடுத்துக்க. நீ இன்னும் பிறக்கவே இல்லை. சீடரை பார்த்து ஞானி குரு சொல்றார், நீ இன்னும் பிறக்கவே இல்லை.
சரி, என் வாழ்க்கையை நான் எப்படி வச்சுக்கிறது? ரெண்டாவது வச்சுக்கலாம். முதல்ல நீ பிறந்தாலும் வாழ்க்கையை வைக்கலாம். பிறந்து இருக்கேனே அப்படிங்கும்போது இப்போ சில பல உதாரணங்களை நான் சொல்றேன். ஏன்னா இதை வச்சுதான் வள்ளுவர் கூட ஒரு இடத்துல சொல்லும்போது பிறப்பு எனும் பேதமைன்னு ஒரு வார்த்தை போடுவார். பிறப்பு எனும் பேதமை நீங்க சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பு அவர் என்ன சொல்றாரு? பேதமை. பேதமைனா என்ன? முழுசா அதை பற்றி ஒன்றும் தெரியல, ஏதோ பிறந்திருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு பேதமை, அறியாமை. நீ இன்னும் பிறக்கலேன்னு அவர் சொல்லல, அறியாமைங்கிறார். உன் பிறப்பை பற்றி நீ பேசுறியே, அது அறியாமை. அது மாதிரி எண்ணங்களின் பிறப்பு. இந்த பிறப்புல எண்ணங்களும் பிறந்துட்டு இருக்கு, மறைஞ்சிட்டு இருக்கு, அதுவும் பேதமைங்கிறார். அப்போ கேட்குறாங்க, அப்போ இந்த பிறப்பு இறப்பை பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க பிறப்பை பேதமைன்னு சொல்றீங்க. அப்போ அவர் ஒரு அழகான ஒப்பீடு சொல்லுவாரு திருவள்ளுவர். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. பிறப்புடா என்ன, இறப்புடா என்னன்னு கேட்டி அப்பதானே வாழ்வுடா என்னன்னு தெரியும். எது பிறந்திருக்கு, எது இறக்குது, ரெண்டு இடையில எது வாழ்றது அது தெரியுமான்னு அவர் சொல்றாரு. பிறப்பு எனும் பேதமை நீங்க சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவுன்னு ஒரு இடத்துல சொல்றார். செம்பொருள் என்றால் சுத்த வடிவ பொருள். செம்மையான பொருள், முழுமையான பொருள் எதுவோ அதை நீ உணர்ந்து அறிந்து கொண்டாயானால் பிறப்பை பற்றி ஒரு ரகசியம் உனக்கு தெரிஞ்சு போகும். அதுதான் தியானத்துல துரியாதி தவம் வச்சிருக்கோம், சுத்த வெளி தவம். அது மட்டும் போராது, தெளிவு வேணும் இல்லையா? அப்போ ஒரு இடத்துல அவர் தெளிவுபடுத்துறாரு. எப்படி தெளிவுபடுத்துறாரு? உறங்குவது போலும் சாக்காடு, சாக்காடுன்னா மரணம். உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. பிறப்பு என்ன பேதமை போடுமானா இந்த விளக்கம் வேணும். என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், உறக்கம்னா என்ன, விழிப்புனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவோம். இப்போ நேற்று நைட்டு போய் பெட்ரூம்ல படுத்தோம், ஃபேன்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் போத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டோம். கண்ணை மூடது தூக்கிட்டோமா? இல்லை. என்னெல்லாமோ நினைப்புகள் வருது, நடந்தது போனது, நடக்க வேண்டியது என்னெல்லாமோ எண்ணங்கள் அப்படியே அலை அலையா பாயுது. திடீர்னு காணாமல் போயிட்டோம். உறங்கிட்டோன்னு தெரியுது. சிந்தித்து கொண்டே இருந்த அந்த மனசு அல்லது நான் திடீர்னு காணாமல் போயிட்டேன். என்ன ஆகிட்டேன்? தூங்கிட்டேன். இப்போ எது தூக்கிட்டு அப்படின்னா எண்ணங்கள், மனசு. எண்ணங்களோடு கூடிய மனசு தான் தூங்குது. அதுக்கு அர்த்தம் மனதுக்கு மேலும் மேலும் எண்ணிக்கொண்டிருக்கிற சக்தி அதற்கு இல்லை. ஏன்னா பகல் போது அங்கேயும் ஓடி ஓடி உழைச்சிருக்கு. ரொம்ப சோர்வு, உடலுக்கு சோர்வு, அதனால மனதுக்கு சோர்வு. ஆனா படுத்த உடனே என்னென்னமோ நினைக்குது, அதனுடைய வேலையை செய்து திடீர்னு அதனால அதனுடைய வேலையை செய்ய முடியல, காணாமல் போயிடுச்சு தூக்கம். இந்த தூக்கத்துல புலன் உணர்வு இல்லை. யாரோ ஒரு 11 மணிக்கு வந்து கூப்பிட்றாங்க, தம்பி உன்னை தேடி யாரோ வந்திருக்காரு கூப்பிட்றாங்க. அவன் காது கேட்கல, ஏன்னா அவன் டீப் ஸ்லீப்புக்குள்ள போயிட்டான். காது கேட்கல, காது திறந்தா இருக்கு, கேட்கல. அப்படி தூங்கி சரி காலையில முழிக்கிறோம். எது முழிக்குது? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நாளைக்கு முழிக்கும் போது எண்ணம் தான் முழிக்கும். நேற்று இரவு படுக்கும்போது கடைசியாக எதை எண்ணிக்கொண்டு காணாம போனீங்களோ அந்த எண்ணம் முதல் எண்ணமா காலையில் விழித்ததும் அந்த எண்ணம் அப்படியே கண்டினியூ ஆகும். வேற என்ன வராது. இறுதியான எண்ணம், இரவுல இறுதியான எண்ணம் எதுவோ அதுவே காலையில வரும். அப்ப எண்ணம் தான் விழிக்குது, அல்லது எண்ணத்தோடு கூடிய மனம் விழிக்குது. அப்ப தூங்குனது எது? எண்ணங்கள். விழித்தது எது? எண்ணங்கள். அப்போ சொல்றாரு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னா, இப்ப பிறந்திருக்கிறது எதுனா எண்ணங்கள் தான். நீ பிறக்கல. எது சாக போகுதுன்னா எண்ணங்கள். நீ சாக போறது இல்லை. இப்ப பாருங்க, எது நான் இப்போ. ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம், நான் யாருன்னு நல்லா கவனிச்சீங்கன்னா எண்ணங்களின் தொகுப்பு ஓட்டம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. எதை எண்ணமோ அந்த எண்ணத்துக்கு ஏற்றவாறு அந்த நான் வந்துகிட்டே இருக்கும். உதாரணமா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ உங்களை சங்கடப்படுத்திருக்காங்க, ரொம்ப சங்கடப்படுத்திருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன். இப்ப திடீர்னு அந்த எண்ணம் வருது, நினைவு வருது. வந்ததும் சங்கடப்படுது.
சில டைம் என் வீட்டில் சொல்லுவான், அன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தாங்க, இன்னைக்கு எனக்கு வலிக்குதுங்கப்பா. வீட்டில் சொந்தத்தில் ஏதாவது செக்கல் வந்துடும், இன்னைக்கு வலிக்குது சொல்றது இருந்துன்னா அப்புறம் 2 சொட்டு கண்ணீரும் வந்துடும் படக்க. அப்போ மனசுலயும் உணர்ச்சி வருது, உடல்லையும் ரசாயன மாற்றம், கண்ணீர் வருது, அழுக வருது. 5-10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ என்ன சொன்னதை இன்னைக்கு அதை நினைச்சதும் உடல்லையும் மனசுலையும் மாற்றம் வருதுன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி இப்ப இல்லை. அது நடந்து முடிஞ்சு 10 வருஷம். இப்ப எது உங்களை பாதிச்சது? எண்ணம். கரெக்டா? அது மாதிரி 5 வருஷம் கழிச்சு பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதை பற்றி நல்ல மகிழ்ச்சியான காஸ்ட்லி இன்விடேஷன் கார்டு அடிக்கணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், இப்போ 100 பவுன் போடணும்னு நினைச்சு சந்தோஷம். சந்தோஷங்கிறது 5 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய எண்ணி. அப்போ கடந்த கால ஒரு மனசுல துன்பம் கொடுக்கக்கூடிய என்னன்னா துக்கம் வருது. கடந்த காலத்தில் நடந்த நல்ல நிகழ்ச்சி நினைச்சா மனசுக்கு இன்பம் வருது. ஆனா அது முடிஞ்சு போச்சு. இறந்த கால விஷயத்தை நினைத்ததுமே சோகமோ சுகமோ வருது இல்லையா? அதை வச்சு வாழ்க்கை அந்த நேரத்துல வாழ்றோம். சுக வாழ்வு அல்லது துக்க வாழ்வு. இப்போ வாழ்வுக்கு எது ஆதாரம்? இறந்த காலம். இறந்த காலம் அதாவது இறந்து போச்சு, இல்லை, இல்லாத ஒண்ணு இப்போ சுகத்தை தருது, துக்கத்தை தருது, அதை வாழ்வுன்னு சொல்றோம். அது மாதிரி எதிர்காலத்தில் நடக்க வேணும்னு நினைக்கிற ஒன்று எதிர்காலம் இன்னும் வரல, ஆனா வந்ததாக நினைச்சு சுகமோ துக்கமோ அடையுது இல்லை, அச்சம் அடையுது, கவலை அடையுது இல்லை. உங்க வாழ்க்கையில அச்சமும் கவலையும் இப்ப நடக்கிற விஷயத்தை பற்றியா அதிகபட்சம் அப்படி நடந்துருமோன்னு நினைச்சா, அப்படி நடந்துருவோம் இப்படி நடந்துருவோம். அப்போ நீங்க நல்ல கவனிங்க, எண்ணங்களே வாழ்கிறது. நான் வாழுகிறேன்னு சொல்றோம். நான் வாழ்கிறேன்னா எண்ணங்கள் வாழுதா? இது நீங்க கொஞ்சம் தனியா கொஞ்சம் சிந்திக்கணும். நான் கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு போறேன், ஏன்னா சிந்திச்சாதான் புரியும். எண்ணங்கள் வாழ்கிறதா, நான் வாழ்கிறேனா? நான் வேறு எண்ணங்கள் வேறு, சரிதானே? நான் வேறு எண்ணங்கள் வேறு. ஆனா இப்ப வாழ்றது எண்ணங்கள் தான் வாழுது. அது எந்த மாதிரி எண்ணங்கள்? இறந்த கால. இறந்தது எப்படி வாழும்? இறந்த ஒன்று எப்படி வாழும்? அப்புறம் வருங்காலம், பிறக்காத ஒன்று. பிறக்காத ஒன்று எப்படி வாழும்? இறந்ததும் வாழாது, இன்னும் பிறக்காததும் வாழாது. ஆனா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு நம்ம சொல்றோம், நினைக்கிறோம். ஆனா எண்ணங்கள் தான் வாழுது. பாருங்க எவ்வளவு மாயான்னு பாருங்க, நமக்குள்ள எவ்வளவு மாயா நடந்துட்டு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான சிந்தனை நீங்க செய்யணும். சரி, அப்போ இதுல இருந்து விடுபட்டு நான் எப்படி வாழ்றது அதுக்கு அப்படின்னா சின்ன உணவு, பெருசா இல்லை, ரொம்ப சிம்பிள். ஆனா இதான் உண்மை. இப்போ சாப்பிட்றீங்க, நல்ல ருசியான உணவு தான். இப்போ நல்ல மென்று சாப்பிட்றோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷம் ஆகும். இந்த 15 நிமிடமும் நீங்க சாப்பிடணும். அதுக்கு அர்த்தம் வேற எந்த கணக்கும் போடக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்க போகணும் என்ன செய்யணும் சிந்திக்க கூடாது. வெறுமனே சாப்பிடும். பூரியா மட்டும் மசாலா, கண்ணை மூடி நல்ல மென்னு. இந்த பூரி எந்த அளவுக்கு பொறுன்னு இருக்கு, அதில் என்ன குறைவா இருக்கா அதிகமா இருக்கா, ஒரு உருளைக்கிழங்கு மசாலா தக்காளிலாம் போட்டிருக்காங்க, டேஸ்ட். அப்படி ருசித்து ருசித்து சாப்பிட்டீங்கன்னா அந்த சுவை என்ற உணர்வுல நீங்க வாழ்றீங்க. வாழ்வு என்பது உணர்வோடு கூடியது. இறந்த காலத்துல உணர்வு இல்லை, வருங்காலத்திலே இல்லை, நிகழ்காலத்தில் மட்டுமே உணர்வு. காயிலே புளிப்பதென்ன கண்ணபிரானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ணபிரானே. இறைவா, நீ புளிப்பு அல்லது இனிப்பு என்ற உணர்வாக சுவையாக இருக்கிறேங்கிறார். அப்போ நாம சாப்பிடும்போது அந்த சுவை உணர்வாக மட்டும் இருந்தால் அங்க தெய்வீகமாக இருக்கிறோம். வித்தவுட் எனி டைவர்ஷன், மெர்ஜிங். எப்பவுமே இறைநிலை என்பது, வாழ்வது என்பது மெர்ஜிங், இசைதல், கலத்தல், அச்சூனிங். அப்போ அந்த பூரி மசாலாவோட கண்ணை மூடி மென்று சாப்பிட்டு அதில் ஏதாவது குறை இருந்தாலும் அதையும் உணர்ந்துட்டு இருக்கும் பாருங்க ஒரு 15 நிமிஷம். அப்போ வாழ்றீங்க. இப்போ வாழ்க்கை என்ன? உணர்வோடு கூடிய செயல். அப்ப உணர்வோடு கூடிய செயல். குளிக்கிறீங்க, சில்லுன்னு இருக்கு தண்ணி, அது ஃபீல் பண்றீங்க. சோப்பு போடுறீங்க, வாசனை வருது,
ஒரு சில்னஸ், ஒரு ஸ்மெல். நல்லா இருக்கு. தண்ணியை மேல மேல ஷவரில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்கலாம் தோணுது இல்லையா? அப்படி இருக்கணும். அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது வேற எதாவது நினைச்சீங்கன்னா நீங்க வாழணும். வாழ்க்கை என்பது இந்த உடலை கொண்டு மனதை கொண்டு எந்த செயலில் ஈடுபடுகிறோமோ அதில் முழுக்க முழுக்க ஈடுபட்டு நிகழ்காலத்தில் இருந்தீர்களானால் வாழுகிறீர்கள் என்று போதும். இப்ப சொல்லுங்க, யாராவது அப்படி வாழ்றோமா? இல்லை. நம்முடைய சுக துக்கங்களுக்கு காரணமே இறந்த கால வருங்கால எண்ணங்களின் ஓட்டம். உண்மையிலே இப்ப சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. யாரும் கோச்சுக்கிட்டு இல்லை. அவரு கோச்சு 10 வருஷம் ஆச்சு. இது நடக்க வேண்டியதுக்கு 5 வருஷம் இருக்கு. ஏன் இப்பவே இப்ப இது என்ன? அப்போ அது எண்ணங்களின் ஓட்டம் தான் வாழ்வாக இருக்கிறது. உண்மையில் நான் இன்னும் வாழவில்லைங்கிற ஒரு தெளிவு வருமானால் வரணும். இதுதான் மாயா தத்துவம். வாழ்வே மாயம் சொல்றாங்க. ஏன் வாழ்வு மாயம்? இதுதான் காரணம். இப்போ எப்போ நிஜம் அப்படின்னா நிகழ்காலத்தில். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னா என் மனசில் வேற எந்த ஓட்டமும் இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், அதுலயே என்ன நான் டியூன் பண்றேன், அது வந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன். இப்ப பாருங்க, திருப்பி அந்த குரல் எடுங்க. உறங்குவது போலும் சாக்கார். மரணம் என்றால் எண்ணங்களின் மரணம், பிறப்பு என்றால் எண்ணங்களின் பிறப்பு. அப்படியானால் ஆன்மா விழிக்கவே இல்லை அப்படின்னு ஆகுது இல்லை. அவர் சொல்றாரு, எண்ணங்கள் தான் பிறந்திருக்கு, எண்ணங்கள் தான் சாகுது தூக்கத்தை போல. ஒரு சான்று சொல்லிட்டார். ஆன்மா விழிக்கல. ஆன்மா எப்ப விழிக்கும்? பிறப்பு எனும் பேதமை நீங்க சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. செம்மையான பொருள் ஒண்ணு இருக்கு, முழுமையான பொருள், அதான் ஆன்மா. தூய ஆன்மா, பரமான்மா, பரம்பொருள். அது விழிக்கணும். நமக்குள்ள இருக்கிற ஆன்மா விழிக்கணும். அப்போ சார் என்ன பண்ணிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கா? அப்படி இல்லை, அது எப்பவுமே விழித்து கொண்டுதான் இருக்கு. அது விழித்து கொண்டிருப்பது நமக்கு தெரியாம இருக்கும். ஆன்ம விழிப்பு அல்லது உள் உணர்வு, இன்னர் பீயிங் சொன்னேன்ல, அதான். அதை கூட நீங்க புரியலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நாட்கள்ல பொதுவாக நம்ம காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறோம்னு வச்சுக்கோ. என்னுடைய ஹேபிட் 6 மணி, சிலவங்க 7 மணி, சிலவங்க 5 மணி. ஆனா நாளைக்கு ஒரு இடத்துக்கு 5:30 மணிக்கு போகணும். 4 மணிக்கு முடிச்சாதான் காரியங்கள்லாம் பண்ணிட்டு போக முடியும். நைட்ல படுப்பு நினைக்கிறோம், ஓ 4 மணிக்கு முடிச்சிடணும். கண்ண முடிக்கும் அப்படியே ஒரு கமாண்ட் கொடுக்குறோம், 4 மணிக்கு முடிச்சாதான் இதையும் பண்ணிட்டு ஒரு கணக்கு போடுறோம், போட்டுட்டு தூங்குறோம். கரெக்டா 3:59க்கு யாராவது உங்களை எழுப்பி விடுற மாதிரி உள்ளுக்கு இருந்து எந்திரிப்பீங்க. தட்டி எழுப்பி விட்ட மாதிரி எந்திரிப்பீங்க. 6 மணிக்கு எந்திரிக்கிறவர் அலாரம் வச்சுட்டு தான் படுத்துக்க, அலாரம் அடிக்க முன்னாடி எந்திரிச்சிடும். யார் எழுப்பி விட்டாங்க? அந்த உள் உணர்வு, ஆன்மா. ஆன்மா உறங்குவதில்லை, அது பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அது பீயிங், இன்னர் பீயிங், எப்போதும் இருக்கக்கூடியதா கரெக்டா இருக்கும். தூக்கத்துல கூட இப்போ விழிச்சிட்டோம். எது விழிச்சதுக்கு? மனசு, எண்ணங்கள். நான் இன்னும் விழிக்கல. ஆகவே எண்ணங்கள் வாழுது. எண்ணங்கள் என்பதோ இன்ப துன்ப அனுபவங்களின் பிரதிபலிப்பு. நம்ம சொல்லியிருக்கோம், நீ அவசியம் இந்த எண்ணம் ஆராய்ச்சி பண்ணணும். பண்ணி இந்த மாயை புரிஞ்சு, அப்படியானால் நான் பிறக்குதுக்கு என்ன செய்யும், ஆன்மா விழிப்புக்கு நான் என்ன செய்யும்? அது கூட தனிப்பயிற்சி ஒன்றும் இல்லை. இன்னையில இருந்து இப்போ இருந்து எதுல ஈடுபடுறோமோ அதுல முழுமையாக ஈடுபடணும். கடந்த காலத்துக்கோ வருங்காலத்துக்கோ போகக்கூடாது. சரி சார், நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது செய்யறதா தான் இருக்கலாம், ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிற டைம் ஒரு ஒர்க்கு இல்லை. இப்போ நான் எப்படி நிகழ்காலத்துக்கு இருக்கிறது? ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல பழைய காலத்துக்கோ வருங்காலத்துக்கோ போகுதுன்னு செய்யும். கரெக்ட், கட்டாயம் போகுதா செய்யும். இப்போ நான் என்ன செய்யும்? இங்கதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய எப்படி சும்மா இருக்கிறது. அதுக்கு சில பிராக்டிஸ். மெடிடேஷன்ல என்ன பண்றோம்? உடலை கவனிக்கிறோம் கொஞ்ச நேரம். ஏன்னா நிகழ்காலத்துக்கு வருவதற்கு ஒரு சின்ன பயிற்சி தேவைப்படுது. ஏன்னா மனதினுடைய இயல்பு என்னன்னா, ஒண்ணு இறந்த காலத்துக்கு போகும் அல்லது வருங்காலத்துக்கு போகும். இந்த பெண்டுலம் மாதிரி, கிளாக்ல இருக்கிற பெண்டுலம் எப்படி அங்கேயும் போகுதோ அது மாதிரி இறந்த காலத்துக்கு போகும், வருங்காலத்துக்கு நிற்காது, நிகழ்காலத்துல நிற்காது மனதுடைய இயல்பு. அப்போ அதுக்கு ஒரு சின்ன பயிற்சி கொடுக்கணும். முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் இது மாயா. எனக்கு இப்போ சங்கடம் வருது. நீ காலையில் கூட எங்கள் வீட்டுக்கு அம்மா
அழுதுட்டாங்க. ஒரு விஷயத்த சொல்லி இன்னைக்கு அதை நினைச்சு பார்த்தாலும் எப்படி வெளிக்க தெரியுமா சொன்ன பண்ண கண்ணீர் வந்துட்டு. நான் ஒன்றும் சொன்னா ஒன்றும் கோவம் வந்துடும். என்னைக்கோ நடந்த நினைச்சு அழுக வருதுன்னா அது எப்படி என்ன ஏன்னு புரியல. அப்போ உங்களுக்கு அது மாதிரி இருக்கு. சரி, இப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா முதல்ல இது மாயை அப்படின்னு புரிய வரும். அடுத்தது கண்ணை மூடிட்டு அப்படியே உடலை கவனிக்கும். இந்த கவனிக்கிறதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. சிலவங்க கண்ணு மூடி உடலை உருவப்படுத்தி பார்ப்பாங்க. அவங்க முகத்தை உடம்ப அப்படி உடலை நீங்க பார்க்கக்கூடாது, தோற்றமாக பார்க்கக்கூடாது. மாறாக உடல் இருக்குல்ல, இருக்கு அந்த இருப்பு. கண்ணை மூடி உடல் இருக்கிறத அதனுடைய கனம் அல்லது ஒரு அழுத்தம் எதையோ ஒன்று பாவனை செய்து உடல் இருக்குது, அதை ஃபீல் பண்றேன். உங்களுக்குள்ள வரணும், உடல் இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். அந்த உடலை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு முயற்சி வேணும். அதான் அடிக்கடி உடலை ஒரு கல் சிலை போல பாவிச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதை நீங்க சும்மா இருக்கும்போது அது ஒரு தவமாவே செய்யணும். உடலையே கவனிக்கும். ரொம்ப நேரம் கவனிக்க முடியாது, கொஞ்ச நேரம் நல்லா கவனிச்சு பழகுனீங்கன்னா ஒரு 6 மாசம் 1 வருஷம் வரும்போது உடலாக இருப்பது எது அப்படின்னா விண் துகள்களின் கூட்டு. இந்த விண் துகள்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு, சுரண்டு ஓடிட்டு இருக்கா. அதனால ஏற்படக்கூடிய இயக்கம், உடலுக்குள்ள இருக்கிற இயக்கம் உணர்வுக்கு வரும். இயக்கத்தினுடைய உணர்வு என்ன சொல்லலாம், சக்தி உணர்வு. உடல் என்பது சக்தியின் திரிவு. அப்ப உடலையே கவனிக்க உணர்வு தட்ட ஆரம்பிக்கும். அது உடலின் உணர்வு அல்ல, சக்தி இயக்கத்தின் உணர்வு. வந்துருச்சு. நல்ல அப்படியே உடம்பு பூரா சக்தி. இதுக்கு என்ன தவம் தெரியுமா, நித்யானந்த தவம் அல்லது விபாசன யோகம். உடம்பு பூரா விபாசனம் சொன்னா, பாசனம் சொன்னா பாய்ச்சல், விபாசனம் வி போட்டீங்கன்னா அது சூப்பர்லேட்டிவ், மிக உயர்ந்த பாய்ச்சல், சக்தியுடைய பாய்ச்சல் உடலுக்குள்ள. உடலை எல்லையா கட்டி கொண்டு இயங்கக்கூடிய அந்த சக்தியை நாம உணர்கிறோம். அந்த உணர்வு கூட ஆனந்தமா இருக்கு. அதுலேயே லைக்கம் உணர்றோம். இப்படி இசைப்படுகிறோம், இசைதல். நான் அதே சொன்னேன், இசைதல் அதான் வாழுதல். இப்போ உயிரோட மனம் கலக்குது, எண்ணங்கள் இல்லை, எண்ணங்கள் எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு. அப்படியே இருக்க என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு, இந்த உடலுக்குள்ள சக்தின்னு சொன்ன பாருங்க. உடலுக்கு வெளியில என்ன இருக்கு, காற்று இருக்கு. அது காற்றுன்னு சொல்ல முடியாது, சக்தி. காற்று என்பது சக்தியின் திணிவு, பருவுடல் என்பது சக்தியின் திணிவு. ஆக வெளியில இருக்கிற சக்தி உள்ளுக்கு இருக்கிற சக்தியை பிரிக்கக்கூடாது. ஒரே சக்தி. பிரபஞ்சம் முழுவதும் ஒரு பேரியக்க களமாக, பேரியக்க களம் முழுவதும் சக்தி. சக்தி 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 என்று சொல்லடான்னு பாரதி பாடுறான் பாருங்க. எங்கும் சக்தி, எதிலும் சக்தி, எல்லாமும் சக்தி. பார்க்கறதுக்கு பொருள், கெட்டி பொருள், திரவ பொருள், வெப்ப பொருள் சொல்றோம். ஆனா எல்லாம் சக்தி. நத்திங் பட் ஒன்லி எனர்ஜி. இப்ப இந்த உடல்ல இருக்கக்கூடிய சக்தியை உணர 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 அப்படியே இருக்கிறீங்க. அப்ப எல்லா சக்தியும் இணைச்சதுன்னு இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய சக்தியை நீங்க உணர்வீங்க. அதை தான் உணர்வீங்கிறது உங்க அனுபவத்துக்கு வரும். ஐயோ, விஸ்வ ரூபம் எடுத்து அப்படியே விரிஞ்சு எல்லையற்ற சக்தி உணர்வு கிடைக்க தெரியும். இதுதான் ஆன்மா. ஆன்மா உணர்வு. ஆன்மா விழிச்சிருச்சு. இப்ப நான் இந்த உடல் மன இயக்கத்துக்கு உட்பட்டவன் அல்ல. மன இயக்கத்துக்கு உட்பட்டதுனாலதான் கடந்த காலத்தை நினைச்சு துக்கம் அடைஞ்சோம், அல்லது வருங்காலத்தை கற்பனை பண்ணி சுகம் அடைஞ்சோம். மாயா. ஏன்னா இந்த ரெண்டுமே உடல் மன இயக்கத்துக்கு உட்பட்டது, மாயா. இப்போ தவத்தில் எங்க வந்துட்டோம், விரிஞ்சு சக்திகளை முழுவதும் விரிந்து அந்த சக்திகளை முழுவதுமே உணர்வு தட்டுது. விஸ்வரூபமா திருப்பி வரோம். இப்படி 2-3 தடவை செய்து பழகிட்டோம். சும்மா அப்படியே கண்ணை மூடுறீங்க. இப்போ உங்க மனசு சொல்லணும், நான் இந்த உடல் மன இயக்கத்திற்கு உட்பட்டவன் அல்ல, நான் ஆத்மானந்த ஸ்வரூபம். ஆத்மா விழிச்சிருச்சு. அவனோட விழிப்பு எப்படி இருக்கு, ஆனந்தம். ஆத்ம ஆனந்த ஸ்வரூபம். ஆன்மா மகிழ்ச்சியா விழிக்குது. இனி அது துக்கம் இல்லை. இது ஆன்ம விழிப்பு. இந்த ஆன்ம விழிப்பு வந்தவனுக்கு கடந்த காலமும் இல்லை, வருங்காலமும். சரி, நிகழ்காலம் ஒண்ணு அவனுக்கு இருக்கான்னா தனியா, அப்படி இல்லை. அவன் இருக்கான். அந்த இடத்துல அவனுக்கு என்ன செய்யணுமோ செய்யறான், என்ன சொல்லணுமோ சொல்றான். அவன் எப்பவுமே அந்த விரிந்த நிலையில்.
திருப்பி ஞாபகப்படுத்துறேன், இந்த ஆன்ம விழிப்பு வராதவர்கள் யாருமே இன்னும் பிறக்கவும் இல்லை, வாழவும் இல்லை, வாழ்வதாக நினைக்கக்கூடிய மாயா. இதைத்தான் அன்னைக்கு நான் ஒரு இது சொன்னேன், ரமண மகர்ஷி சொன்னாருன்னு ஒரு சான்று சொன்னேன். சினிமா தேட்டர் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? திரும்பி நினைவுபடுத்து. ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம், அங்கே வெள்ளை ஸ்க்ரீன் தெரியுது. படம் வரும்போது அதில் ஒரு ஏதோ ஒரு கட்டடம் எரியுது மாதிரி ஒரு காட்சி வருது, ஸ்க்ரீன் எரியாது. மழை பெய்யறது மாதிரி காட்சி வருது, ஸ்க்ரீன் நனையாது. அப்போ அங்க பார்க்குற காட்சி எதுவுமே அந்த ஸ்க்ரீனை பாதிக்கிறது இல்லை. சரிதான், இது நான் சொன்னேன். சரி, சினிமானா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ரூம்ல ப்ரொஜெக்டர் வச்சிருப்பான். ப்ரொஜெக்டர்ல இப்போ லேட்டஸ்ட் வேற, பொதுவாக ப்ரொஜெக்டர்னா உங்களுக்கு லேம்ப் இருக்கும், அது வந்து வெளிச்சம். எது ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா வெளிச்சம் தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. லென்ஸ் வழியா ஷார்ப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும். ஆகும்போது அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஃபிலிம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபிலிமுக்கு நுழைந்து அந்த வெளிச்சம் ஃபிலிம்குள்ள நுழைச்சி ஸ்க்ரீன்ல போய் விடும். வெளிச்சம் விழாது, அந்த ஃபிலிமில் இருக்கக்கூடிய பிரிண்ட் இருக்குல்ல, என்னென்ன கலரு சீனு, அது என்ன பண்ணும், வெளிச்சத்தை தடுத்து அங்கே நிலதா காட்டும். நெகட்டிவா மாறி, இது நெகட்டிவ் அங்கே மாறும். இப்போ அங்கே என்ன, ஒரு லவ் சீன் பார்க்குறீங்க, ஹீரோயினும் டான்ஸ் ஆடிட்டே போகிறாங்க. நம்ம சந்தோஷமா பார்க்குறோம், சிரிக்கிறோம், அழறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் அது என்ன, நிழல் படம்னு படிச்சிருப்போம். சினிமாங்கிறது நிழல் படம். இந்த நிழல் எங்கிருந்து வந்தது, இங்க இருக்கக்கூடிய லைட்டினுடைய ப்ரொஜெக்ஷன் அந்த பிலிம் வாயிலாக நுழைஞ்சு அங்க இருக்கிற மாதிரி காட்டுது. இப்போ ப்ரொஜெக்ஷன் என்ன போச்சு, ஸ்கிரீன் போயிட்டாய். இதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள நடக்கு. ஆன்மா என்பது அந்த ஸ்கிரீன் மாதிரி ஒயிட், பியூர் ஒயிட் ஆன்மா. அங்க எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா என்ன பண்ணுது, ஏற்கனவே இங்க பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க, பிலிம்ல பிரிண்ட் ஆனது மாதிரி மூளையில கடந்த கால அனுபவங்கள் எல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ உயிர் சக்தி ஓடுதான் லைட், உயிர் சக்தி தான் லைட் எனர்ஜி. இது ஓடிங்க போய் உரசும் போது மூளைக்குள்ள திடீர்னு பழைய ஞாபகம் வந்துடும். அது இன்பமோ துன்பமோ, உடனே ஆன்மா வந்து அது பிரதிபலிக்கும். இன்பமோ துன்பமோ, அலறோ அலற சிரிக்கணும். நிழல் படம் சினிமாவில் காட்ட நிழல். என்னைக்கு இந்த ஆன்மா விழிப்பு வந்துடுச்சோ அதுக்கு பிறகு ஆன்மாவுக்கு ப்ரொஜெக்ஷன் இல்லை. ஏன்னா அது டோட்டலி எக்ஸ்பேண்டட். ப்ரொஜெக்ஷன் வந்து எது சின்னதாக இருக்கோ அதான் பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணும். மைண்டு சிறுமை ப்ரொஜெக்ட் பண்ணும். இப்படி வச்சுதான் பாருங்க, சில பெரியவங்களாம் சொல்லுவாங்க, எனக்கு சிவன் தரிசனம் கிடைச்சது அல்லது முருகன் தரிசனம் கிடைச்சது, பாடலாம் எழுதிப்பாங்க. அப்போ சார் அவங்க சொல்றதுலாம் பொய்யா, சிவபெருமானே வந்து பார்வதியும் வந்து பால் ஊட்டினதாக சொல்லப்படுவதுலாம் பொய்யா, சிவ தரிசனம் பொய்யா? நான் என்ன சொல்றேன், அது பொய் இல்லை, ப்ரொஜெக்ஷன், மனதனுடைய ப்ரொஜெக்ஷன். உங்க மனசுல எது ஆழமா இருக்கோ அது ப்ரொஜெக்ட் ஆயிடும், காட்சியா காட்டும். அது உண்மை இல்லை, அது ப்ரொஜெக்ஷன். அது மாதிரி இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில சுக துக்கம்னு வருது, அது நிழல் படம், உண்மை அல்ல. சுகம் துக்கம் அங்க இல்லை, ஆன்மாவுக்கு இல்லை. இங்க வந்து மூளை சிற்றறைகள்லாம் அந்த பிலிமுக்கு ஒப்பானது. அதுல இருக்கிற கதை பிரிண்ட் ஆயிருக்கு, ரகசிய விஷயங்கள், கதைக்கு தக்கவாறு. அது பூரா நம்மளோட கடந்த கால அனுபவம். அதான கதை. நம்ம கதை என்ன, நம்ம சரித்திரம் என்ன, கடந்த கால அனுபவம். அது மூளையில பதிஞ்சிருக்கு. இந்த லைட்டு போய் அங்கே இது பண்ணோம்னா அது ரிஃப்ளெக்ட் பண்ணது ஆத்மாவுக்கு, ஆன்மாவில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணது நம்ம சுகம் துக்கம்னு நினைக்கிறோம். அப்போ என்லைட்மெண்ட் என்ன, ஞானம் என்றால் என்ன, அங்கே வந்து லைட் ப்ரொஜெக்ட் ஆகும். தான் சொல்லுவாங்க ஆன்மா பிரகாசிக்கிறது, ஆன்ம பிரகாசம். பிரகாசம்னா நாம நினைக்கிறது வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் கிடையாது. அது எதையுமே பிரதிபலிக்காத போது ஆன்மாவுடைய அந்த தூய்மைன்னு சொல்றோம் இல்ல, பரசிவ வெள்ளம்னு பாரதி சொல்ற தூய்மை, தூய அந்த தூய ஆன்மா அப்படி உணர்வுக்கு வருது. பிரகாசிக்கிறா என்ன அர்த்தம், விளங்குது. நமக்குள்ள ஒரு விளக்கம் கிடைக்குது. அந்த வாழ்வு மாயன்னு சொன்ன பாருங்க, அதுல இருந்து விட்டு, அந்த தியரி ஆஃப் வித்தியாலந்து விட்டு இந்த தியரி ஆஃப் ட்ரூத்ஃபுல்னஸ்,
உண்மைக்காக அது வருது. அது உள்ள அப்படியே தவத்தில் அப்படி ஃபீல் பண்ணுது. ஓ, எந்த காட்சியும் இல்லை, கும் இருட்டு, புலன் உணர்வுகள் இல்லை, எண்ணங்களின் ஓட்டம் இல்லை, சுத்த சைதன்யம் மட்டும். இதை உணர்ந்துட்டா வாழ்க்கையில துன்பத்துக்கு இடமே இல்லை. இதை வள்ளுவர் அழகா அடிச்சு சொல்ற. இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு. அற்புதமான பாடல். இருள் நீங்கி இன்பம் பயக்கும். இருள் அந்த இடத்துல துன்பம், எல்லா துன்பமும் போய் நீ எப்பவும் இன்பமா இருப்பப்பா வாழ்நாள் முழுவதும். எப்போ மருள் நீங்கி, மருள் என்றால் மயக்கம், த தியரி ஆஃப் மித்தியா, த தியரி ஆஃப் மித்தியா, மாயா தத்துவம். மருள், மருள்னா மாயா, மயக்கம் நீங்கி நீங்க நல்ல தெளிவடைஞ்சு மாசரு காட்சி அவருக்கு. மாசு இல்லாத காட்சி யார் பார்க்கிறாங்களோ, மாசு என்றால் அன்கண்டாமினேட்டட், எந்த ஒன்றினாலும் மறைக்கப்படாத காட்சி சுத்தவெளி மட்டும். இப்போ சுத்தவெளி எல்லாம் மறைச்சிட்டு இருக்கு. எங்க ஒரு ஒரு கல் எடுத்தீங்கன்னா கல்லுக்குள்ள வெளியே அதிகமா இருக்கு, அது விண்துகள் மறைச்சிட்டு இருக்கு. அது பேரு மறை பொருள், மறைக்கப்பட்ட பொருள். ஆனால் தவத்துல அந்த மறைக்கப்படாத காட்சி, மாசு இல்லாத காட்சி யாரு காண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில துன்பம் போயிடும், இன்பம் பயக்கும், மருளும் போயிடும். ஆக நீங்க மனசுல நல்லா வைத்துக் கொள்ளணும். இப்ப நாம வாழ்கிற வாழ்வு வாழ்வே அல்ல. இன்னும் சொன்னா நான் இன்னும் பிறக்கவே இல்லை. எது பிறந்திருக்கு? சாமி சொல்றார், உடல் உயிர் மனம் மூன்றின் தொகுப்பாகிய தொகுப்பு பிறந்திருக்கு. ஒரு மனுஷன் அதுக்கு பேர் வச்சிட்டோம், விலங்கு மனிதன் பிறந்திருக்கு. ஆன்மா பிறக்கல. எது ரியாலிட்டியோ அது வெளிப்படலை. அது வெளிப்படாத வரைக்கும் எல்லாமே ஒரு கனவுக்கு ஒப்பா. கனவுல எப்படி சிரிக்கிறீங்க, ஒரு நாள் அழறீங்க, சந்தோஷப்படுறீங்க, துக்கம் அடைறீங்க, அது மாதிரி வாழ்க்கையில நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் செத்து போயிடும், அதுவும் உண்மை இல்லை. செத்ததும் உண்மை இல்லை. செத்தது எது? பஞ்சபூத கூட்டு பிரிஞ்சுது, அவ்வளவுதான். சாகல. எப்படி சாகுனா இன்னும் பிறக்கவே இல்லையே. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கணும். ஏன்னா ஏதோ நம்ம வாழ்றோம், ராஜபோக வாழ்க்கை வாழ்றோம்னு சொல்லி ஒருத்தருக்கு அவ்வளவு தலைக்கு மேல, அதுவும் நான் பிச்சை எடுத்துட்டு ஐயோ நான் அவர் சகரத்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல போயிட்டு எல்லாரும் இருக்கிறோம். இந்த ஹோல் வேர்ல்டு, நீங்களும் நானும் மட்டும் இல்லை, உலக வாழ் மக்கள் அனைவரும், என்டையர் வேர்ல்டு. உலகே மாயம், வாழ்வே மாயம்னு ஏதோ சொல்லி வச்சாங்க. உங்க மாயம் என்ன? நம்ம அப்படிலாம் இல்லையா? எல்லாம் இருக்கு. இருக்கிறது எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதெல்லாம் இருக்கிறதுனால உனக்கு என்ன கிடைச்சது? சோவாட், ஒண்ணு சுகம் அல்லது துக்கம். அப்ப நீ இருக்கிறது உனக்கு சுகத்தையும் தருது துக்கத்தையும் தருதான்னா இல்லை, தரல. உனக்கு சுகம் துக்கம் கிடையாது. நீ பேரின்ப சொரூபி, பேரானந்த சொரூபி. உனக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த மெட்டீரியல் லைஃப்ல பொருள் மூலமா, மனித உறவுகள் மூலமா சில நேரத்துல சுகமும் பல நேரத்துல துக்கமும் கிடைக்க நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பாருங்க, இது மாயம், ட்ரீம், கனவு. ஆன்மா விழித்து கொண்டவனுக்கு அப்புறம் கனவுங்கிற உலகமே கிடையாது. உலகம் எல்லாமே மனதிலிருந்து எழக்கூடிய ஒரு பிரச்சனை, மனதுடைய ப்ரொஜெக்ஷன். இதை நீங்க எப்படியாவது சிந்திச்சு கொஞ்சம் புரியுற அளவு கொஞ்சம் வந்துட்டாலே போதும். நீங்க தியானத்துல நான் நிகழ்காலத்திலே இருக்கணும்னு சொல்லட்டுமா? எப்போ நிகழ்காலத்தில் இருக்க முடியும்? எண்ணங்கள் இல்லாத போது. எண்ணங்கள் வந்துருச்சுன்னா எண்ணம் என்பது எய்தர் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர், அப்படிதான் இருக்க முடியும். எண்ணம் இல்லாத போது பிரசன்ட், பி பிரசன்ட். அந்த இடத்துலதான் அந்த உண்மை தெரியும். எதற்கு பிறப்பு, எதற்கு இறப்பு, எது இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறது? இப்ப வாழ்ந்து கொண்டிருப்பது நீ அல்ல, நான் அல்ல, எண்ணங்கள். எனது எண்ணங்கள், எனது எண்ணங்கள் தானே செயலாகுது. அந்த செயலாகுதுன்னா சுகமோ துக்கமோ வருது. அப்ப எண்ணங்களின் திருவிளையாடல் தான் எல்லாமே. இந்த எண்ணங்களிலிருந்து விடுபட்டு எண்ணமற்ற நிலைக்கு கொஞ்ச நேரமா உட்கார்ந்து அதை லைட்டா டேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, அதை அடிப்படையா வச்சு சிந்திக்கிற வல்லமை வந்துடும். ஒரே நாள் எல்லாம் நிகழாது.
இந்த அளவுக்கு உங்க மனசை பக்குவப்படுத்திட்டு நீங்க வரணும். மாயிலிருந்து விடுபடுவது அவ்வளவு எளிதல்ல. ஆனா அது விடுபடணுங்கிறது தான் அந்த ஆன்மீக யோகாவுடைய ஒரு முயற்சியே அதுதான். அது வரைக்கும் சுகமும் துக்கம் இருக்கதான் செய்யும். ஏன்னா நிறைய அன்பர்கள் என்கிட்ட வந்து துக்கத்துக்குள்ள இதெல்லாம் சொல்லி சார் வாழ்த்துங்க பண்ணுங்கன்னா, கனவு கண்டுட்டு இருக்க நான் வந்து எப்படி வந்து துக்கத்துக்கு போக முடியும்? வீட்டில் குழந்தைங்க படுத்து தூங்கும், அது சிரிக்கும். அவங்க வீட்டில் வச்சுக்குவாங்க ஏதோ நல்ல கனவு காணுது, சில பயந்து ஆளும் ஐயோ இப்போ என்ன பண்ணலாம், அழும்போது தட்டி எழுப்பி விட்டுரும். அது எழுந்திரிச்சுன்னா கனவு தெரிஞ்சு போச்சு, இக்னோர் பண்ணிக்கும். அது மாதிரி நம்ம எல்லாரையும் யாராவது ஒருத்தர் தட்டி எழுப்ப வேண்டியிருக்கு. நீ கனவு கண்டு விட்டு இருக்கிறாய், ஏதோ பெரிய பதவி கிடைச்சுன்னு ஆட்டம் போடுற கனவப்பா, போயிடும் அப்படி சொன்னா புரியுது. ஏதாவது ஒரு யுக்தியை பயன்படுத்தி குரு நம்முடைய ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கோமா நம்மளை எழுப்பி விடணும். எழும்பும் போது எழுப்பி விடுறது எதை எழுப்பி விடணுங்க? இங்க ஆன்மாவை எழுக்கிறது. யோகால வரும்போது ஆன்ம விழிப்பு, எஸ்டாட்டிக் அவேர்னஸ், அது வேணும். அது வராத வரைக்கும் நீங்க தியானம் பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணி எல்லாம் பண்ணுங்க, அதுக்கு அதெல்லாம் கிடைக்கும், சின்ன சின்ன பலன்கள்லாம் கிடைக்கும். ஆனாலும் மாயையில தான் இருப்பீங்க, கனவுல தான் இருப்பீங்க. இன்னும் சில மார்க்கங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மக்கள் அவ்வளவு சீக்கிரம் இந்த விழிப்புல இருந்து எழுப்பி விட முடியாது, இருக்கட்டும், என்ன செய்யலாம், அவங்க வந்து நல்ல கனவு காணும்படிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். தூக்கத்துல கனவு கண்டுட்டு இருக்கிற மாதிரி இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சில பண்றவன், இதுல வந்து நல்ல கனவாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் சில ஃபார்மாலிட்டிஸ் தான் ஏற்படுத்திட்டாங்க. திருவிழாக்கள், பண்டிகைகள், கோயில் காரியங்கள், சடங்கு, சம்பிரதாயம், மேரேஜ் அவ்வளவு செலவு பண்ணி பண்றது, பிறந்த நாள், அது இதுன்னு கொண்டாட்டம் பண்ணது காரணம் என்னன்னா, மாயை தான் இது. மாயில வந்து ஒரு சுகத்தை இருக்கட்டும், துக்கத்தை விட்டு சுகமா இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு இதுக்கு வச்சாங்க ஏற்பாடுகள்லாம். அதுலேயே நம்ம மூழ்கிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்போ ஞான மார்க்கத்துல வந்துட்டோமோ இதே நாம புரிந்து கொள்ளும். புரியலன்னா நீங்க சிந்திச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கேளுங்க. ஒரே நாள்ல என்னால புரிய வைக்கவும் முடியாது, நீங்க புரிஞ்சுக்கவும் முடியாது. கொஞ்சம் சிந்திச்சுங்கன்னா